எந்த பிரியாணிக்கும் இவ்வளவு மெனக்கிட மாட்டேன். ஆனா அந்த மட்டன் பிரியாணி மட்டும் எப்போதுமே பார்த்து பார்த்து செய்வேன். ஏன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு பிரியாணி செஞ்சிருந்தேன். அப்படி ஒரு டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல எண்ணெய், நெய் சேர்த்து பிரியாணி பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறேன். அதுக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு பிரியாணிக்கு பழுத்த மிளகாய் நல்லா இருக்கும். அதனால ஒரு 4 பழுத்த மிளகாய், 1 கப் தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மசாலானா அது சக்தி மசாலா நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கு கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்க்கல. நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வந்து மஞ்சத்தூள் போட்டு மட்டும் தான் வேக வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் அந்த மசாலா வடையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மட்டனை வடிகட்டி அதை ஃபர்ஸ்ட் சேர்த்து கூட உப்பு அந்த மசாலாலேயே நல்லா மட்டனை வதக்கணும். எப்படியும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணியோ பாலை எது இருந்தாலும் சேர்க்கணும். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன். இந்த தேங்காய் பால் ஊற்றி மட்டன் பிரியாணி செய்யுங்க, அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். நான் வந்து 1 கிலோ மட்டனுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் தான். அதை வந்து பால் புழிஞ்சு எடுத்துட்டு அது கூடயே நம்ம வந்து அரிசிக்கான மெஷர்மெண்ட்டோட சேர்த்து மட்டன் வேக வச்ச தண்ணியோட அளந்து நான் வந்து இன்னைக்கு 3 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இது கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் அரிசி வந்து ஊற வைக்கல, அப்படியே கழுவி நேரடியா சேர்க்கிறேன். ஊற வச்சிட்டோம்னா எப்படியும் 1.5 தான் நம்ம தண்ணி நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அப்பதான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும். அரிசி சேர்த்துட்டு மேல புதினாலாம் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி தண்ணி எல்லாம் ஒன்னானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி ஒரு 6 நிமிஷம் அப்படியே தம் போட்டோம்னா சூப்பரா பிரியாணி ரெடி. தேங்காய் பால் சேர்க்கறதுனால நம்ம வந்து காரம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும், அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த பிரியாணில வேணாலும் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மட்டன் பிரியாணி அடி தூள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு ரத்தம் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை அப்படியே தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். மதியம் இன்னைக்கு நம்ம வீட்டுல மட்டன் பிரியாணி, ரத்தம் பொரியல், அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.